Decode, the world unfiltered. הסכם שלום שיחזיק מעמד. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் எட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய கிழக்கு பிராந்திய அரசியலில் இஸ்ரேலை முற்றிலும் தனிமைப்படுத்தி இருக்கிறது. பல வழக்குகளில் நெத்தன்யாகு சிக்கியிருக்கக்கூடிய நிலைமையில் உள்நாட்டிலையும் அவருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகள் சூழ இஸ்ரேல் அமைந்திருந்தாலும் கூட தனக்கு மிகவும் அச்சுறுத்தலான கருதக்கூடிய நாடுனா அது ஈரான் தான். அமெரிக்காவும் ஈரானோட பகைமை பாராட்டும் நாடு அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் அந்த நாட்டை தன்னுடைய முதன்மை பாதுகாப்பாரனா கருதிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஈரானை இராணுவ ரீதியாக முற்றிலும் ஒழித்து கட்டுறதுக்கு அமெரிக்கா உதவும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சொந்த நாட்டோட பொருளாதார நலன்களுக்காகவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹார்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கும் ஈரானோட நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க ஈரான் இடையே தோஹாவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையை குலைக்கும் விதமாக லெபனான் தலைநகர் பெய்ரூட் மேலே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இருக்கு இல்லையா, இதை பகிரங்கமாக கண்டித்தார் ட்ரம்ப். போரை நிறுத்தவும் உத்தரவிடுறாரு. இஸ்ரேலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ராஜதந்திர ஒரு அடி அப்படின்னு இந்த நகர்வு பார்க்கப்படுது. ஈரானை முழுமையாக முடக்கிறது மூலமாக அதனுடைய நிதியுதவியில் இயங்கக்கூடிய ஹெஸ்புல்லா அதேபோல் ஹமாஸ் இந்த அமைப்புகளை பிராந்தியத்திலிருந்து முற்றிலும் தொடச்செறிஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய மாபெரும் திட்டமாக இருந்துச்சு. இப்போ தற்போதைய இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக லெபனான் எல்லை உட்பட அனைத்து முனைகளிலுமே போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ இது இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஒரு நகர்வு. நெத்தன்யாஹுவினுடைய முதன்மை இராணுவ இலக்கு அப்படிங்கிறது ஈரானை முடக்கி அதனுடைய ஆதரவு பெற்ற இந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஹெஸ்புல்லா அதேபோல் ஹமாஸ், இதை ஒழிக்கிறது தான். அமெரிக்கா ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் மூலமாக லெபனான் எல்லையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால முற்றிலும் அழியும் நிலையில் இருந்த ஹெஸ்புல்லா அமைப்பு இப்போ தப்பி இருக்கு. அதேபோல் முற்றிலும் அழியும் நிலையில் இருந்த ஹெஸ்புல்லா அதேபோல் ஹமாஸ் இந்த அமைப்புகள் தங்களை மீண்டும் பலப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறது தான் சர்வதேச பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இது இஸ்ரேலோட பாதுகாப்புக்கு ஒரு நீண்டகால அச்சுறுத்தல் அப்படின்னு அந்த நாடு நினைக்குது. நாங்கள் நெத்தன்யாகுடைய இராணுவத்தை முறியடித்து விட்டோம் அப்படின்னு ஹெஸ்புல்லா பிரகடனம் செய்வது அப்படிங்கிறது நெத்தன்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தனிப்பட்ட அவமானம் அப்படின்னு கூட அவங்க பார்க்குறாங்க. கடந்த சில ஆண்டுகளாக ஆப்ரஹாம் உடன்படிக்கை, ஆப்ரஹாம் அக்கார்ட் இருக்கு இல்லையா, இது மூலமாக அரபு நாடுகளோட கைகோர்த்து ஈரானுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறதுக்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் எதிர்பார்க்காத விதமாக அரபு நாடுகள் வேறொரு முடிவு எடுக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் போர் நடக்குது இல்லையா, இந்த போர்னால் தங்களுடைய பொருளாதாரமும் இன்னும் முக்கியமாக பாதுகாப்பான ஒரு புகலிடம் அப்படின்ற பிம்பமும் சுக்குநூறு ஆயிடுச்சு அப்படின்னு இந்த அரபு நாடுகள் நினைக்கிறாங்க. அதனால் போரை உடனே நிறுத்தணுங்கிற அந்த கடுமையான அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு இவங்க கொடுக்குறாங்க. கத்தார் நாட்டோட பிரதமர் ஷேக் முகமது முன்னின்று தான் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வராரு, அதுக்கான டிராஃப்டை எடுத்துகிட்டு வராரு. அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய போர்க்கொள்கையை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறதும் அவங்க ஈரானோட சுமூக உறவையே விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதும் இது மூலமாக தெளிவாகுது. இந்த ஒப்பந்தம் வெளியானதிலிருந்தே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்துக்குள்ள கடுமையான மோதல்கள் வெடிச்சிருக்குது. தீவிர வலதுசாரி அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்களாம் ஈரானை அதன் அணுசக்தி இலக்குகளை அடையும் முன்பே ஒழித்து கட்ட கிடைத்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாய்ப்பை அமெரிக்கா தடுத்துருச்சு, இது இஸ்ரேலுக்கு செய்த துரோகம் அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலிய ஊடகங்களும் இராணுவ அதிகாரிகளும் தங்களுடைய நாடு பிராந்தியத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டதை ஒப்புக்கொண்டு விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு அவருடைய நீண்டகால அரசியல் வாழ்க்கையிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான பர்சனல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செட்பேக் இது அப்படின்னு பார்க்குறாங்க. ஈரானை ஒழிக்கிறதா என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டு இருந்தவர் நெத்தன்யாகு தற்போதைய சூழ்நிலையால் உள்நாட்டிலையும் சர்வதேச அரங்கத்திலையும் இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு நெத்தன்யாகு. இஸ்ரேல் அரசியலில் நெத்தன்யாகு பல தசாப்தங்களாக தன்னை மிஸ்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிற பிம்பத்தின் மூலமாக தக்க வைக்கிட்டு இருக்காரு. ஈரானோட அணுசக்தி அச்சுறுத்தலிருந்து இஸ்ரேலை காப்பதற்கு தன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கார். ஈரானோட அணு உலைகள் அதேபோல் இராணுவ மையங்களை முற்றிலுமாக அழிக்கிறதுக்காக 2 முறை தீவிர தாக்குதல் நடத்தியும் இறுதி புள்ளியில் ஈரானை ஒடுக்க முடியாமல் தோல்வியை தழுவியிருக்கிறாரு நெத்தன்யாகு. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்த முந்தைய காலங்கள் இருக்கு இல்லையா, முதல் முறை அவர் அதிபரான அந்த காலங்களில் நெத்தன்யாகுடைய மிக நெருங்கிய
தனிப்பட்ட நண்பராகவும் இஸ்ரேலுடைய விசுவாசியாகவும் தான் இருந்தார் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய முதல் பதவி காலத்தில் பல தசாப்தங்களாக இருந்த அமெரிக்க வெளியுறவு கொள்கையை உடைச்சு ஜெருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகராக ட்ரம்ப் அங்கீகரிக்கிறார். அமெரிக்க தூதரகத்தையும் அங்கே மாற்றுகிறார். சிரியா கிட்ட இருந்து இஸ்ரேல் கைப்பற்றிய கோலான் குன்றுகள் மீதான இஸ்ரேலுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்கிறார். நெத்தன்யாஹுவினுடைய வேண்டுகோளை ஏற்று ஒபாமா காலத்தில் போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி ஈரான் மேலே கடுமையான ஒரு பொருளாதார தடையும் விதிக்கிறாரு ட்ரம்ப். இதெல்லாம் அவர் முதல் முறை அதிபராக வந்தபோது. அரபு நாடுகளான UAE, பஹ்ரைன் போன்ற நாடுகளோட இஸ்ரேல் சுமூக உறவை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையை கொண்டு வந்தார். அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப் 2வது முறை பொறுப்பேற்ற உடனே நெத்தன்யாஹு என்ன கணக்கு பண்ணுறாருன்னா, ஈரானை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு திட்டம் போகிறார். ஆனால் நெத்தன்யாஹுடைய கணக்குகள் பொய்த்து போகும் வகையில் இப்போ ட்ரம்ப் தன்னுடைய சொந்த நாட்டோட பொருளாதார நலனுக்காக நெத்தன்யாஹுவோட பிடிவாதத்தை பொருட்படுத்தாமல் ஈரானோட கை கோத்திருக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய தற்போதைய அரசாங்கம் தீவிர வலதுசாரி மற்றும் மதவாத கட்சிகளுடைய கூட்டணியை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கு. இட்டாமிர் பென்கிவிர், அதே போல் பெசலில் ஸ்மோட்ரிச் போன்ற அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லாவை முழுமையாக அழிக்காமல் போரை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருந்தாங்க. தற்போது அமெரிக்காவுடைய கட்டாயத்தினால நெத்தன்யாஹு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால இந்த வலதுசாரி அமைச்சர்கள் அவருடைய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறப்போவதாக மிரட்ட தொடங்கியிருக்கிறாங்க. இதனால் நெத்தன்யாஹுவினுடைய பிரதமர் நாற்காலி எந்த நேரத்திலும் கவிழலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. நெத்தன்யாஹு மேலே இஸ்ரேல் நீதிமன்றங்களில் ஏற்கனவே பல ஊழல் மற்றும் மோசடி வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அவர் பிரதமராக இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு கிடைக்கும். இஸ்ரேல் வரலாற்றிலேயே பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் மேலே இத்தகைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணை நடக்கிறதும் இதுதான் முதல் முறை. அவர் மேலே குற்றச்சாட்டுகள் கேஸ் 1000, 2000, 4000 அப்படின்னு பிரிக்கப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்குது. வழக்கு 1000 எடுத்துட்டிங்கன்னா சொகுசு பரிசுகள் விவகாரம். இந்த வழக்கில் நெத்தன்யாஹு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மேலே ஏமாற்றுதல் மற்றும் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் சுமத்தி இருக்கிறாங்க. ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்னன் மில்சன், அதே போல் ஆஸ்திரேலிய கோடீஸ்வரர் ஜேம்ஸ் பேக்கர், இவங்க கிட்ட இருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கியூபா சிகர்களை நெத்தன்யாஹு பரிசாக பெறுகிறார். இதுக்கு பதிலாக அந்த தொழிலதிபர்களுக்கு அமெரிக்க விசா கிடைக்கிறதுக்கும் இஸ்ரேல் அவங்களுக்கு சாதகமான வரி விலக்கு சட்டங்களை கொண்டு வருவதற்கும் நெத்தன்யாஹு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுபோல் வழக்கு 2000, அது ஊடகங்களோட ரகசிய உடன்பாடு தொடர்பானது. இஸ்ரேலோட பிரபலமான நாளிதழாக இருக்கக்கூடிய எதியோத் அஹ்ரோனோத் அப்படிங்கிற ஒரு நாளிதழ், இந்த நாளிதழுடைய உரிமையாளர் அர்னான் மோசஸை தனக்கு ஆதரவாக செய்தி வெளியிடுறதுக்கு உத்தரவிடுறாரு. இவங்களுடைய உரையாடல் அடங்கிய ஆடியோ ஆதாரங்கள் சிக்கியதுனால இந்த வழக்கு வலுவடைஞ்சது. அதேபோல் வழக்கு 4000 பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு ஊழல் அப்படிங்கிறது நெத்தன்யாஹு மீதான வழக்குகளிலேயே இதுதான் மிகவும் கடுமையானதாக பார்க்கப்படுது. நெத்தன்யாஹு தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது வல்லா அப்படிங்கிற ஒரு முன்னணி செய்தி இணையதளத்தினுடைய உரிமையாளரை நெத்தன்யாஹு பற்றி சாதகமான செய்திகளை மட்டுமே வெளியிடணும் அப்படின்னு அவர் தரப்புலேருந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த வழக்கில் நெத்தன்யாஹுடைய முன்னாள் அதிகாரிகளே அவருக்கு எதிராக சாட்சியம் அளிச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வரக்கூடிய நெத்தன்யாஹு தன்னை அரசியல் ரீதியாக ஒழிக்கிறதுக்கு ஊடகங்களும் காவல்துறையும் இடதுசாரி அமைப்புகளும் இணைந்து நடத்தக்கூடிய விட்ச் ஹண்ட் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த வழக்குகளில் அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தால் போர் நிறுத்தப்பட்டு அவருடைய கூட்டணி ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்னா இஸ்ரேலில் அடுத்த சில மாதங்களில் பொது தேர்தல் வரும். தற்போதைய சூழலில் மக்கள் மத்தியில் நெத்தன்யாஹு மீதான அதிருப்தி உச்சத்தில் இருக்குது. அவர் தேர்தலில் தோற்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. பதவியை இழந்தால் அவர் நேராக சிறைக்கு தான் செல்ல வேண்டிய நெருக்கடி ஏற்படும். அதனால தான் ஈரான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இஸ்ரேலை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தியது மட்டும் இல்லாமல் நெத்தன்யாஹுனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு சூறாவளியை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்த வரைவை சாத்தியமாக்கிய ஒற்றை மனிதர் அப்படின்னா அது கத்தார் நாட்டோட பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது தோஹாவில் இருக்கக்கூடிய கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தினுடைய 2 வேறு அறைகளில் அமர்ந்திருந்த அமெரிக்க ஈரானிய தூதர்கள் ஒருத்தர் நேருக்கு நேர் சந்திக்க கூட மறுத்தாங்க. இருவேறு விஐபி மாநாட்டு அரங்குகளில் இந்த 2 குழுக்களும் தனித்தனியாக அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த 2 அறைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் தோராயமாக 1/2 கிலோமீட்டர்.
அமெரிக்க ஈரான் பிரதிநிதிகள் சந்தித்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உளவுத்துறை பாதுகாப்போட இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய அறைகள் திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. பேச்சுவார்த்தை தீவிரமடைந்த அந்த இறுதி 14 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 14 மணி நேரத்தில் கத்தார் பிரதமர் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் 2 அறைகளுக்கு இடையில் 40க்கும் மேற்பட்ட முறை நடந்து சென்று ஒப்பந்த வரைவை இறுதி செஞ்சாங்க. ஒரு நாட்டோட பிரதமராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்த போதிலும் காரிடார்களில் அவரே கோப்புகளோட விறுவிறுப்பாக நடந்து சென்றது தீர்க்கமான ஒரு முடிவை எட்டுறதுக்கு உதவியது தான் உலக ஊடகங்களால் ஷட்டில் டிப்ளமசி அப்படின்னு ஆச்சரியத்தோடு வர்ணிக்கப்படுது. பொருளாதார தடைகளை நீக்காமல் பேச மாட்டோம் அப்படிங்கிற ஈரானோட பிடிவாதத்தை உடைக்கிறதுக்கு வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருந்த ஈரானுடைய சொத்துக்களில் சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாயை பேச்சுவார்த்தைக்கு முன்பே அட்வான்ஸாக விடுவிக்கிறதுக்கு அமெரிக்காவை சம்மதிக்க வச்சதும் அல்தானி தான். அதே போல் ஹார்முஸ் நீரிணைக்கு அல்தானி முன்வைத்த தீர்வும் பாராட்டப்படுது. நிபந்தனையற்ற திறந்த பாதை அப்படிங்கிற அமெரிக்காவோட கோரிக்கையையும் எங்கள் கடல் எல்லை அப்படிங்கிற ஈரானுடைய பிடிவாதத்தையும் சமன் செய்கிறதுக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சர்வீஸ் ஃபீஸ் அப்படிங்கிற பேரில் ஈரான் மறைமுகமாக வருவாய் ஈட்டுறதுக்கு ஒரு சமரச புள்ளியை உருவாக்குறார். ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஈரான் மறுக்குது இல்லையா. அப்போ 2 தரப்புக்கு பொதுவான ரஷ்யாவை தேர்ட் பார்ட்டி கஸ்டடியாக உள்ளே கொண்டு வந்து யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு மாற்றுவதற்கான மாற்று வரைவையும் அவர் வடிவமைக்கிறார். ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட அந்த இரவில் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்தியதுனால ஈரான் பேச்சை முறிக்க பார்த்துச்சு. உடனடியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தொடர்பு கொண்டு இஸ்ரேலை கட்டுப்படுத்த செய்து லெபனான் போர் நிறுத்தத்தையும் வரைவுக்குள்ளே கொண்டு வராரு. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 தரப்புமே நாங்கள் தோற்கவில்லை அப்படின்னு தங்களுடைய நாட்டு மக்கள்கிட்ட காட்டி கொள்ளக்கூடிய வகையில் ஃபேஸ் சேவிங் ஒப்பந்தத்தை வடிவமைச்சதே அல்தானியுடைய மாபெரும் வெற்றி. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வெறும் ஒரு போர் நிறுத்தம் மட்டும் இல்லை, மத்திய கிழக்கினுடைய புவிசார் அரசியல் ஏற்பட்டக்கூடிய ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். போரின் மூலமாக மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிய நெத்தன்யாகுவினுடைய பிடிவாதம் தனிமைப்படுத்தப்பட்டு தோற்று போயிருக்கிறது. அதே வேளையில் போரிடும் இரு தரப்பும் ஈகோவுக்கு இடையே சாதுரியமாக பாலம் அமைத்த கத்தார் பிரதமருடைய இந்த சாந்தமான ராஜதந்திரம் இருக்கு இல்லையா, அது உலகளாவிய பொருளாதார பேரழிவை தடுத்து நிறுத்தி வெற்றியடைந்திருக்கிறது. இறுதி புள்ளியில் ஆயுதங்களை விடவும் வார்த்தைகளுக்கே வலிமை அதிகம் அப்படிங்கிறத இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.